வரன் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும். 25 ஆண்டுகளாக நம்பகமான சேவை. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சுதர்ஷன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேனே, நல்லா இருக்கேன். ரொம்ப ஹாப்பினே. உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா வந்திருக்கேன். உங்களுடைய பிலிமோகிராஃபி பத்தி நிறைய இடங்கள்ல நீங்க முக்கியமான விஷயங்கள்லாம் பேசியிருக்கீங்க. பட் இருந்தாலும் நடிப்பு பத்தியும் ஸ்கிரிப்ட்ஸ் பத்தியும் நீங்க பண்ணி முடிச்ச பண்ண போற கேரக்டர்ஸ் பத்தியும் பேசணும். ஸோ முதல்ல டூரிஸ்ட் ஃபேமிலியில இருந்து ஆரம்பிக்கலாம். படம் வந்து பயங்கரமா மக்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸையும் கொண்டாடிட்டு இருக்காங்க. குறிப்பா பைரவன்ற கேரக்டர் வந்து இன்னும் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த பைரவன்ல இருந்து இந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பைரவனை பத்தி சொல்லணும்னா அதான் இந்த படம் பேசின ஒரு விஷயம் தான் வந்து எனக்கு நடந்ததுன்னு நான் நினைக்கிறேன். அன்பை மட்டுமே அங்கங்க நீங்க விதைச்சிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்னுக்கு ஒன்று கிடைக்கும் இல்லையா? அதுதான் எனக்கு வந்து பைரவன். சூப்பர். ஸோ $1 million ஒரு ஸ்டுடியோ வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று ஓப்பன் பண்ணும் போது குட் நைட்னு ஒரு படமாக ஆரம்பிக்கிறாங்க. அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்காக நானும் மணிகண்டனும் வந்து எங்களால் எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக எங்களால் நாங்கள் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் ஒன்று பண்ணோம். வெறும் ப்ரொடியூசர் ஆக்டர்ஸ்ன்னு அப்படி இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியாகவே அதில் இருந்தோம். அதுக்கடுத்து அந்த படம் ஹிட் ஆச்சு. அதுக்கு அடுத்த படங்கள்ல மணி ஒன்று ஆரம்பிச்சு லவ்வர்னு ஒரு படம் ஆச்சு. அதுக்கு அடுத்த படம்ல யுவராஜ் தான் நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். அஃப்கோர்ஸ் இயக்குனருக்கு நன்றியை வந்து நான் சொல்லுவேன். யுவராஜுக்கு என்னன்னா ஒரு நல்ல கேரக்டர் கேட்ட உடனே இதை நீ பண்ணிரு, அப்படிதான் நீங்க கதை கேளுங்க, பிடிச்சிருக்கா அப்படின்றதெல்லாம் கூட இல்லை, இதை நீங்க பண்ணிருங்க அப்படின்னு தான் ஒரு கால் ஒன்று வந்துரு. பண்ணிடுறேன் யுவராஜ் அப்படின்னு சொல்லிட்டு தென் ஒரு டைம் வந்து கதையை எல்லாருமே தான் கேட்டோம். அபி வந்து கதை சொல்ல போறேன், புதுசா ஒரு தம்பி ஒருத்தன் வந்திருக்கான், கதை ஒன்று சொல்ல போறான், நீங்க எல்லாருமே கேளுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டப்போ போய் உட்காந்தோம். எல்லா எமோஷன்ஸையும் அபி வந்து அழகா பண்ணி காட்டினாங்க. அந்த லாங்குவேஜ்ல இருந்து எல்லாமே ஸ்லாங்ல இருந்து எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரா பண்ணேன். நல்லா இருக்கே இது அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் என் கேரக்டர் எதுன்னு நான் கேட்க முடியாது. ஏன்னா நான் கதை கேட்க தான் நான் கூப்பிட்டாங்க. அதை பண்ணி முடிச்சோன்னே ரொம்ப நாள் கழிச்சு அந்த கான்ஸ்டபிள் கேரக்டர் நீ பண்ணிடு. நான் ஏன் கான்ஸ்டபிள் பண்ணணும், நான் ஏன் அப்படின்னு நமக்கு ஒண்ணு தோணும்ல. போலீஸ்னா ஒரு உடல்வாக ஒண்ணு இருக்கணும், அதுக்குன்னு ஒரு தோரணை ஒண்ணு இருக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அது நீங்க பண்ணிடுங்க. நாங்க சரி ஓகே. அப்புறம் அபிகிட்ட சொன்னேன், அபி இவங்க சொல்றாங்கன்னு நீ சொல்லாத, உனக்கு ஓகேவா அண்ணே வாங்க அண்ணே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டோட என்ன அபி கூப்பிட்டுக்கிட்டான். என்னதான் நம்ம வந்து கதை நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் ரொம்ப ப்ரிப்பேர்டா போயிருந்தாலும் எதுக்கப்புறம் இது நடக்க போகுது, அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோன்றத வந்து எனக்கு கிளியரா வந்து அபி வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இந்த டீம் தான் முதல்ல. இப்போ நான் நிறைய மீம்ஸ் பார்த்தேன், இவர் இருந்தாருன்னா படம் ரொம்ப நல்ல படம் போல அப்படின்னு. நல்ல படங்கள்ல தான் நான் நடிச்சிருக்கேன். அந்த படங்கள் தான் வந்து என்ன கூப்பிட்டு, நான் படங்களை போய் தேர்ந்தெடுக்கல. அதனால இதுக்கு எல்லா காரணமும் என்னுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் $1 million ஸ்டுடியோஸ் யுவராஜுக்கும் மகேஷுக்கும் என்னுடைய இயக்குனர் 1000% நம்பிக்கையோட வாங்க பண்ணலாம்னு சொல்லி என்னை கூட்டிட்டு போயிட்டு ரொம்ப கம்மியான நாட்கள் தான் இந்த படத்தை நான் ஒர்க் பண்ணேன். ஆனால் எனக்கு படம் பார்க்கும்போது அப்படி தெரியவே இல்லை. ஸோ அதில் என்னை வச்சு இது வரைக்கும் நான் பண்ண படங்கள்ல எனக்கு எல்லாமே 2013 மே 1 சூதுகம் ரிலீஸ் ஆனப்ப என்னை எப்படி எடுத்துக்கிட்டாங்களோ 2025 அதே மே 1 படம் வரும்போது இன்னொன்று ரொம்ப மேலே எடுத்துக்கிட்டாங்கன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். யா 13 வருஷம் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ அபி தேங்க்யூ ஸோ மச் அண்ட் யுவராஜ் தேங்க்யூ ஸோ மச். எவ்வளோ எமோஷ்னலாக நீங்கள் கனெக்ட் ஆயிருக்கீங்கன்றது புரியுது. ஏன்னா கோயின்சிடென்ட்டாக சூதுகவும் ரிலீஸ் ஆன அதே நாள் டூரிஸ்ட் ஃபேமிலியும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த கேரக்டர் நீங்கள் எவ்வளோ பிடிச்சி பண்ணியிருந்திருக்கீங்க. இன்னொன்று அந்த சேகர்ன்ற கேரக்டர் தான் உங்களுக்கு லைஃப் கொடுத்துருக்கு. அப்படிங்கும்போது எவ்வளோ எமோஷனலாக பண்ணிக்க முடியுது. ஒரு 13 வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில நிற்கிறோன்றதுக்கான முதல் படமும் அதுவா இருந்திருக்கு. இப்போ ஒரு பெரிய பேர் எடுத்து கொடுத்த படமும் இதுவா இருக்கு. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான படங்களா என் வாழ்க்கையில தள்ளி போயிட்டே இருக்கு இல்லையா? இன்னும் இந்த படம் என்ன இன்னும் அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு என்ன நகர்த்திட்டு போயிட்டே இருக்கு. நிச்சயமா சூப்பர்ண்ணா. ஐயோ நான் ரொம்ப ஜாலியாவே பார்த்துட்டு நீங்க எமோஷன் எனக்கு ஒரு மாதிரி எனக்கு அந்த படம் வந்து நான் தியேட்டர்ல ஒரு வாட்டி ரிலீஸ் ஆனப்ப ஃபர்ஸ்ட் டே இந்த தியேட்டர் விசிட் போனேன். நான் ஃபர்ஸ்ட் டே டூரிஸ்ட் ஃபேமிலி அதுக்கு மட்டும் போறேன். அது என்னமோ தெரியல, அந்த கிளைமேக்ஸ் சீன் வரப்பெல்லாம் எனக்கு வந்து கண்ட்ரோல் பண்றான்னு எனக்கு ஒரு மாதிரி. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு அப்ரிசியேஷன் வந்து தியேட்டர்ல இருந்தது. நிறைய தியேட்டர்ல வந்து ஸ்டாண்டிங் ஒவேஷன்லாம் கொடுத்தாங்க. சரி ஓகே, நல்லா அதான் நல்ல படங்கள் கொண்டாடப்படும்ன்றது வந்து இது வந்து ப்ரூவ் பண்ணியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். சூப்பர். ஸோ படம் சக்ஸஸ் ஆயிருக்கு. மக்கள்கிட்ட இருந்து நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. நீங்கள் தியேட்டரில் நீங்கள் விட்னஸ் பண்ணுறீங்க. ஏகப்பட்ட கால்ஸ், வாட்ஸ்அப் மெசேஜஸ்,
மெயில்ஸ் இதெல்லாம் கண்டிப்பா வந்துட்டு இருக்கும். ஸோ ஒரு பக்கம் ஷூட்டிங்ல அடுத்தடுத்த படங்களுக்கான இதெல்லாம் பிஸியா இருப்பீங்க. எப்படி இருக்கு உங்களோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இப்போ? சூதுகவும் ரிலீஸ் ஆன போது இருந்த அதே ரிசப்ஷன் இப்ப நீங்க ஃபீல் பண்ணேன்னு சொன்னனால இந்த கேள்வி. இதுல எனக்கு என்ன இருக்குன்னா, எனக்கு சூதுகவும் வந்து முதல் படம். இந்த படம் டூரிஸ்ட் ஃபேமிலி எனக்கு எத்தனாவது படம் தெரியல, கண்டிப்பா 100+ தான் நினைக்கிறேன். அதாவது ரிலீஸ் ஆன படங்கள்ல கம்மியா இருக்கும், நான் ஒர்க் பண்ண படங்கள் 100+. சூப்பர். நிறைய படங்கள் இன்னும் ரிலீஸ் ஆகல, பாதியில நின்ன படங்கள் அந்த மாதிரி இருக்குங்களா. ஸோ அந்த ஒரு விதத்துல பார்க்கும்போது இந்த படம் என்ன ஆக்கிருக்குன்னா, நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது கரெக்டா இருக்குடா. விகடன்ல ஒரு டைம் அந்த ஸ்டேஜ்ல எனக்கு வந்து அவங்க கொடுத்த ஒரு உற்சாகம் மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன். நீ நல்லா நடிக்கிறேன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அது எப்படி நடக்கணும்னா, அடுத்தடுத்த படங்கள்ல அது நடக்கணும். அடுத்து இதை விட ஒரு பெரிய படங்கள் ஒன்று நடக்கணும், இதை விட ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்க படங்கள். இப்படிதான் நான் நமக்கு ஒரு கால்குலேஷன். பட் நான் பண்றது கரெக்டா தப்பா, இந்த படங்கள் பண்ணது தப்பா, இந்த படங்கள் பண்ணது ரைட்டான்ற ஒரு கொஸ்டின் என் கூட இருந்துகிட்டே இருந்தது. எனக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி அது வந்து இல்ல நீ பண்ணது கரெக்ட் தான். எங்கன்னா நீ எந்தெந்த படங்கள் வேணான்னு சொல்றதுல தீவிரமா இருந்தியோ அது கரெக்ட் தான் அப்படின்றது வந்து எனக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி காட்டி கொடுத்துச்சு. ஏன்னா நடுவில் எனக்கு ஒரு 5-6 படங்கள் வந்தது. அந்த படங்கள் வேணான்றதுல ரொம்ப தீர்மானமா இருந்தேன். நல்ல சேலரி, நல்ல ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்க படங்கள் தான். போனா ஒரு பெரிய டீமோட என்னால ஜெல் ஆயிட்டுன்னா அவங்க கூட அது மூலமா எனக்கு நிறைய படங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தீவிரமா இருந்தேன், இல்ல வேண்டாம் போதும், இந்த மாதிரியும் இனி நம்ம இதுக்கு முன்னாடியும் பெருசா அந்த அளவுக்கு இல்ல, ஒருவேளை நம்மள நடுவில் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாங்க. பிரதர் நீங்க கொஞ்சம் இப்படி இதெல்லாம் நீங்க பண்ணணும்ல, இந்த மாதிரியான கேரக்டர்லாம் கொஞ்சம் பண்ணணும், இதெல்லாம் இந்த மாதிரியான படங்களும் நீங்க பண்ணணும் போது, இல்லைங்க எனக்கும் சில மாரல்ஸ் இருக்கு, அதை இதுல நான் புகுத்த முடியாது, அது என்ன ஃபேக்கா எனக்கு காட்டிடும், இவன் விருப்பமே இல்லாம நடிச்சிருக்கான்றது அதுல ஸ்கிரீன்ல தெரிஞ்சிடும், அது நான் பண்ற தொழில் தப்பு, பைசா வருதுன்னு நான் பண்ணிடக்கூடாது. சில படங்கள் அப்படி நான் இல்லாம நடிச்சும் சில படங்கள் வெற்றியா போகல, அதுக்கு 1000 காரணங்கள் இருக்கு, அதுல நானும் ஒரு காரணமா தான் இருக்கலாம். அதனாலதான் திரும்பவும் சொல்றேன், நான் நடிக்கிற படங்கள்லாம் நல்ல படங்கள் இல்ல, நல்ல படங்கள்ல நான் நடிச்சிருக்கேன். குட் நைட் வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி சில படங்கள் வந்து நீங்க நிறைய படங்கள் நீங்க ஆக்டிவா இருந்துட்டே தான் இருந்திருக்கீங்க, பட் அது சரியா ரிசீவ் பண்ணப்படல. அப்படிங்கும்போது ஒரு பிரேக் ஒன்று தேவைப்படுது, பிரேக்னா ஒரு சக்சஸ் தேவைப்படுது அப்படின்றது வந்து உங்களை ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே அது தோணுச்சு. குட் நைட்ல வந்து ரமேஷ்ன்ற கேரக்டர்ல நீங்க பண்ணி அதுக்கான ரெஸ்பான்ஸ் இருக்கும்போது எப்படி இருந்துச்சு? இல்ல அந்த டைம்ல நான் கொஞ்சம் ஸ்டாக்னண்டா தான் இருந்தேன். குட் நைட் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா, உங்களுக்கு ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுங்க அப்படின்ற அந்த ஒரு இது இருந்துட்டே இருக்கும். நல்லா அப்ரிஷியேட் எனக்கு தான் அதிகமா நான் சொல்றேன், உங்களுக்கும் இல்ல, எனக்கு தான். சரி, அந்த டைம் தான் விநாயகம் மீட் பண்றேன். விநாயக் வந்து என்கிட்ட சொன்ன கதை வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்க்கான கதை. அதுல நான் தான் லீடு. அந்த கதையும் ரொம்ப நல்லா இருக்கு. பொதுவா எனக்கு என்னன்னா, லீடு பண்றதுக்கான நிறைய கேரக்டர்ஸ் வரும், அதுக்கு ப்ரொடியூசர் இருக்க மாட்டாங்க, இல்லைன்னா கதையில வந்து நான் ஒரு திருடன், இல்லைன்னா ரொம்ப அதான் அந்த சி கிரேடான எல்லா இதுவும் நம்ம மேலதான் திருப்பப்படும். நீங்க வந்து ஸ்மக்லிங் பண்றீங்க, இல்லைன்னா வந்து நீங்க வந்து அந்த பீடோஃபைல் மாதிரியான ஒரு வேலை பாக்குறீங்க, இந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபைல் தான் என் மேலே எப்பவுமே வச்சுக்கிட்டே இருந்தது. இவன் வந்து என்கிட்ட ஒரு கதை ஒன்று சொன்னான். விநாயக் சொல்லும் போது தம்பின்ற முறையில் அவன்றதை பார்த்துடாதீங்க. எனக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஷார்ட் ஃபிலிம் ரொம்ப சூப்பராக இருந்தது, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஆனால் அப்புறம் வந்துட்டு ஒரு நாள் சொன்னா, அண்ணா இது பண்ணலண்ணே அப்படின்னா. அதான் எப்பவும் போலையா, அதான் என்னடா ஒரு மாதிரி சின்னதாக ஒரு பல்ப் எரியுதேன்னு பார்த்தேன், போச்சா அப்படி படம் பண்ணுறோன்னே அப்படின்னா. ஓகே சூப்பர். அப்போ வந்து வார்த்தைக்கு யுவராஜனை பார்த்துக்க. யுவராஜன் வாட் ஹீ தாட், எனக்கு யுவராஜ்ன்ற ரொம்ப க்ளோஸ் ஆனவர், கண்டிப்பாக யுவராஜ் இவருக்கு தெரிஞ்சிருக்குமேன்னு வந்து என்கிட்ட யுவராஜன் ஒரு நாள் எனக்கு யாரா யுவராஜ் அப்படின்னு. தெரியாம தான் நீ ஒரு நாள் பேசுங்க. ஆமா நான் இந்த மாதிரினா பப்ளிசிட்டி டிசைனர் அவர் யுவராஜ் சொல்லிட்டு ஒருத்தர், அவர்தான். ஓ அப்படியா, சரி ஓகே. சரி கதை சொல்றேன்னா ஒரு நாள் கதை சொன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்டேன். விநாயக் வந்து சூப்பரா கதை சொல்றேன். எனக்கு என்னன்னா இந்த கேரக்டரா இல்லை இந்த கேரக்டரான்றது தெரியல, பட் எனக்கு கதை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் ஒரு டைம் வந்து அண்ணா இந்த மாதிரி சேலரிலாம் பேச போறாங்கன்னு சொன்னாங்க. சேலரி எவ்வளோன்னு சொல்லட்டும். ஆமா சரி ஓகே, தம்பி வேற புதுசா இருக்கான், கொஞ்சம் ஏமாத்தி அந்த நம்பர் சொல்றா அப்படின்னு. அதிகமா சொல்லிட்டு ரொம்ப அதிகமா சொல்லி ரொம்ப அதிகமா உடனே சரிண்ணே நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டான். அதுக்கப்புறம் திரும்ப கால் பண்ணி சிரிச்சான். அண்ணே சும்மா தானே சொன்னேன் அப்படின்னா. சரிடா என்னடா சொல்றீங்க, அதெல்லாம் விட்டுரு, படம் பண்ணலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நம்பர்ஸ்லாம் பேசவே இல்லை. குட் நைட் பண்ணும்போது நம்பர்ஸ் பேசல. ஒரே ஒரு கொஸ்டின் வந்தது, மணிகண்டன் கிட்ட பேசலாமாண்ணே அப்படின்னா. பேசலாம்டான்னு மணிகிட்ட பேசுவோம். தென் இதாச்சு, படம் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த சேலரிலாம் கூட நான் படம் ரிலீஸ் ஆகி சக்ஸஸ் மீட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம்
வாங்கணும், கொடுத்தாங்க. நாங்க பொறுமையா வாங்கிக்கிறோம்னு சொன்னோம். முதல்ல நீங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் மணிக்கும் படம் முடிச்சுட்டு இதுவா கொடுத்தாங்க. குட் நைட் கொடுத்த ஊக்கம் வந்து அவ்வளவுதான். கதை ரோல் கிடைச்சதுன்னா இவங்க பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர்கிட்ட காட்டுறதுக்கு கூப்பிட்டு போன ஒரு இடம். ஆஃப்டர் 2023 வேற எந்த படமும் நான் எடுக்கவும் இல்லை. திரும்பவும் அதே சைக்கிள் தான் எனக்கு வந்தது. சார் நீங்க வந்து என்ன பண்ண போறீங்கன்னா ஒரு 8 நண்பர்கள்ல எப்பவுமே நீங்க குடிச்சிட்டே இருப்பீங்க, குடிச்சிட்டு நீங்க ஒரு பார்ல இருப்பீங்க, அங்க போறீங்கன்னா அங்க வந்து ஒரு கிட்னாப் பண்ண போறீங்க, இல்லைன்னா நீங்க திருட போறீங்க, இதே ஒண்ணு. இல்ல சார் வேண்டாம். தென் நான் பண்ண படம் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி. 2 வருஷம் வெயிட் பண்ணி இருந்து நான் ஒர்க் பண்ண படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. ஓகே. அதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் தான் ஒண்ணா ரிலீஸ் ஆச்சு. இன்னும் வந்து நான் டூரிஸ்ட் ஃபேமிலி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ நான் ஒரு சீரீஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து அந்த டைம்ல டூரிஸ்ட் ஃபேமிலி ஷூட்டை முடிச்ச உடனே நான் ஆரம்பிச்சது. அதுவும் ஒரு நல்லபடியா போயிட்டு இருக்கு. வேற எந்த கதையுமே வேற எந்த புது படமும் இப்போதைக்கு வேண்டாம். பொறுமையாவே பண்ணுவோம். பொறுமையான கதைகள், நல்ல கதைகள் வரட்டும், அதை எடுத்து நம்ம பண்ணிட்டே போவோம். ரிலீஸ் ஆக வேண்டிய படங்களே ஒரு 9 படங்கள் இருக்கு. அதை நாங்க முடிச்சு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே முடிச்சது. அது ஒண்ணா இப்பதான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதெல்லாம் நடத்த அது எங்க கொண்டு போகணும்னு பார்த்துட்டு. சூப்பர் சூப்பர். ஆமா சூப்பர் சார். ரைட்ண்ணா. என்னன்னா இப்ப நீங்க வந்து இந்த கால் எடுக்கிறது இருக்குல்லண்ணா, இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் வாய்ப்பு தேடிட்டு இருந்த சமயங்கள்ல இல்ல சுதுகமுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, அதை நம்ம சரியா பண்ணிடணும் அப்படின்ட்டு அது என்ன கேரக்டரா வேணாலும் இருந்திருக்கலாம், சின்னதோ பெருசோ, இல்ல பேர் இருக்கு கேரக்டரோ இல்ல பேர் இல்லாத கேரக்டரோ, இல்ல ஒரு கேப் டிரைவர் அப்படின்னு நீங்க சில படங்கள் நடிச்சிருக்கீங்க. சோ அந்த மாதிரி சொல்றேன், ஒரு கொரியர் பாய் அப்படி சில இதெல்லாம். சோ நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, அதை நம்ம கரெக்டா பிக் பண்ணோம்னா ஆப்வியஸா அந்த டீமோட ஒர்க் பண்ணும்போது நம்ம ஒர்க்கை பிடிச்சி அடுத்தடுத்து அவங்களோட டிராவல் பண்ணலான்ற மைண்ட் செட்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. எந்த கட்டத்துல சே நோ அப்படின்ற ஒரு சூழல் வந்தது உங்களோட ஃபிலிம் உங்களுக்கு இந்த 13 வருஷத்துல? லாஸ்ட் குட் நைட்க்கு அப்புறம் தான். குட் நைட் பண்றதுக்கு குட் நைட் நான் கதை கேட்டு படம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து நான் நோ சொல்ல ஆரம்பிச்சேன். அதுவும் வந்து எந்த மாதிரியான நோனா, யாருமே என்ன கட்டாயப்படுத்தி இல்ல எனக்கு இந்த ரோல் கிடைச்சா போதும், இன்னைக்கு டேக்கு ஷூட்டிங் போய் மீட்டர் வாங்கிட்டா போதும், இந்த மாதிரி நாங்கன்றதுக்கு என்ன இருக்காங்க என்னுடைய நண்பர்கள், உனக்கும் தெரிஞ்சிருக்கும் யாருன்னா அவங்க அந்த மாதிரி பண்ணதில்லை. நீ சொன்ன கேப் டிரைவர் படம் வந்து காதலும் கடந்து போகும், அதை நலன் குமாரசுவாமி என்ன பண்ணவே வேணாம்னாரு. நான் வந்து சண்டை போட்டு என்னங்க நம்ம படத்துல நான் ஒரு சென்டிமெண்ட்டுக்காக நான் இருக்க வேணாமான்னு சொல்லி நான் கேட்டு வாங்கின ரோல் தான் அந்த ரோல். அது வந்து நான் கேட்டு வாங்கினேன். சில பெரிய படங்கள்ல என்னை கூட்டிட்டு போய் இந்த எனக்கு சொல்லப்பட்ட கதை ஒண்ணு, அங்க போய் எடுத்தது ஒண்ணு, ரிசல்ட்ல பார்த்தா ஏங்க நான் பாட்டுன்னு வேற ஒரு ஷூட்ல நிம்மதியா இருந்தேன். சண்டை போட்டு அந்த ஸ்பாட்டுக்கு வேற நம்மள வர வைப்பாங்க, அந்த மேனேஜர் கிட்ட பேசி அவர் எங்களுக்கு இன்னைக்கு வேணுங்க அப்படின்னு அந்த மாதிரிலாம் போய் உட்காந்து பார்த்தா படத்துல இப்படி இருப்போம். தேவையே இல்லைங்களேங்க. அதாவது இப்ப அந்த படங்கள்ல நம்ம என்ன நினைச்சிட்டு போவோம்னா, ஓகே ஒரு பெரிய படம் இருக்கு போல, அடுத்து ஒரு பெரிய படத்தை நம்ம இருப்போம் அப்படின்னு. இதை நான் எல்லாம் நடிச்ச பெரிய படங்களையும் சொல்றேன். சில படங்கள் எனக்கு நான் என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன், நீங்க என்ன கூப்பிட்டு இதுல வேற என்கிட்ட சொல்லி ஒரு சீன் இருக்குன்னு வாங்க, இப்படி ஒரு சீன் இருக்குங்கன்னு. அந்த சீனை எடுக்கவே இல்லை ஷூட்ல. சரி எங்க அந்த சீனா நெக்ஸ்ட்ல எடுக்க போறோம். சரி ஓகே, அதுக்கு கேப்ல ஒரு 2-3 சீன் எடுக்கிறாங்க. சரி எல்லாம் டப்பிங்ல போய் பார்த்தா ஒரு சீனையும் காணும். என்ன சார் ஒண்ணுமே இல்லை, டியூரேஷனுக்காக கட் பண்ணிட்டோம். சார் இதுக்கு நீங்க வேற நிக்க வச்சிருக்கலாமே சார், எதுக்கு சார் இப்பதான் சார் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் இது ரிலீஸ் ஆச்சுன்னா என்னோட ப்ரொஃபைல் காலி ஆகுமே சார், விடுங்க அதெல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஓகே அவங்க சொல்றது உண்மைதான், யாரும் கண்டுக்க மாட்டாங்க. நம்ம மக்களுக்கு தெரியும், என்ன பாக்குறவங்களுக்கு தெரியும், இருந்தாலும் இங்க சும்மா வந்திருக்க மாட்டான், ஏதோ ஒண்ணு இருந்திருக்கு அதுக்காக தான் வந்திருக்கான், மேபி அது போயிருக்கலாம் போல. பட் அது உங்களுக்கான டைமும் வேஸ்ட், எனக்கான டைமும் வேஸ்ட். அதனால நான் சொல்றேன், சும்மா கூப்பிட்டு இவங்கெல்லாம் இருந்துட்டா இந்த படம் வந்து இந்த ஃபேஸ்லாம் இருந்துச்சுன்னா படம் ஹிட் ஆயிரும் அப்படின்ற இந்த ஒரு பொய்யான கருத்தை மட்டும் தயவு செய்து சினிமாவில் இருக்கவங்க நிறைய பேர் கைவிடணும்னு நான் நினைக்கிறேன். கதை இருந்தா, நடிக்கிறவங்க இருந்தாங்கன்னா படம் ஹிட்டு, பப்ளிசிட்டி இருந்ததுன்னா சூப்பர் டூப்பர் ஹிட். நல்ல படம் என்னைக்கும் யாராவது ஒருத்தவங்க டிவியில பார்த்துட்டு நல்ல படம் ஏன் போலன்னு தான் பார்த்துடல அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர, இந்த படமா இது போயிருக்கவே கூடாதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ இதெல்லாமே இருக்குல்ல, இது வந்து முக்காவாசி பெரிய படங்கள்ல நடக்கிறது. கூப்பிட்டு வச்சுட்டு கும்பலா அப்படியே ஒன்று வச்சுப்போம், இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா யூஸ் பண்ணுன்னா விட்டுருங்க, வேற யாருக்காவது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. நிறைய பேர் இருக்காங்கல்ல, தேடுறாங்கல்ல, அவங்களுக்கு திருப்தியா இருக்கும்ல. ஒரு டைம்ல சும்மா போய் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல ஃப்ரேம்ல நின்றுட மாட்டோமான்னு ஆசைப்படுறாங்கல்ல, அவங்களுக்கு கொடுங்க, அவங்க ரொம்ப திருப்தியா இருப்பாங்க. கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இருக்கவங்களை பிடிச்சி இழுத்து வாங்கலேன், கொஞ்ச நேரம் நின்றுட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத. புரியுது. அப்ப குட் நைட்டுக்கு அப்புறம் தான் இந்த நோ
சொல்ல குட் நைட் பண்ணிட்டு இருந்த டைம்ல தான் நோ சொல்ல ஆரம்பிச்சேன். நிறைய நோ சொல்ல ஆரம்பிச்சதெல்லாம் அங்கதான் கொஞ்சம் இது கூட என்னன்னா அந்த நோன்றது கூட வேற யாருக்கும் இல்ல, வெளியே இருக்க ஆட்களுக்கு இல்ல, நம்ம கூட இருக்கவங்களுக்கு அதுதான் இன்னும் கஷ்டம். அதுதான் ஏன்னா இன்னுமாடா நீ புரிஞ்சுக்கல, இன்னும் நீ இதுக்கு என்ன சொல்லிட்டு இருக்கியடா, இன்னும் வந்து இது ஒரு நாள் பண்ணி கொடுத்துட்டு போ, இன்னும் ஒரு நாள் இதை வந்து செஞ்சு கொடுத்துட்டு போ நீ கேக்குறியடா. நான் கேட்டா நீ வந்து பண்ணுவியா? நான் சம்பளம் அதிகமா வாங்கி கொடுத்த சினிமாக்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் ப்ரொடக்ஷன்ல பேசி என் சம்பளம் ஏன் இவ்வளவு கொடுக்குறீங்கன்னு பேசின அதே ஆட்களும் அங்க இருக்காங்க. நான் இப்ப ரொம்ப சீரியஸாவே நான் சொல்றேன், இதெல்லாம் நான் வந்து கண் கூட பாக்குறேன். இல்லைங்க அவரு தாங்க சொல்றாரு உங்களுக்கு இந்த 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 கேரக்டருக்கு இந்த பட்ஜெட் தேவைன்னு அவரு தாங்க கேட்கிறாரு அப்படின்னாங்க. சரி ஓகே, இந்த கான்வர்சேஷனை முடிச்சுட்டு அடுத்து அவங்கள மீட் பண்ணும்போது அவங்க நம்மளை பார்த்து நம்ம கிட்ட ஒரு பேச்சு பேசுவாங்க. சரி ஓகே நடக்கட்டும் நடக்கட்டும் பண்ணு, தெரியுது எனக்கு இப்ப அவங்க சொல்லிதான் எங்களுக்கு தெரியணும். இல்லை நமக்கு பழகுமோ தெரியாதா, சுதர்சா நீ யாருன்னு எனக்கு தெரியாதா, நான் யாருன்னு உனக்கு தெரியாதா, இது வந்து அடுத்தவங்களுக்கு தெரியாதுன்னு ஒருத்தவங்க நினைச்சிட்டு பழகுறாங்கல்ல, அதெல்லாம் தப்பு. எல்லாருக்கும் யார் யார் எப்படி எப்படின்னு தெரியும், கண்டுக்காம போயிடுவாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. சோ யாருமே இங்க முட்டாள்கள் இல்ல, புரியுது, பணம் இருக்கிறவங்க புத்திசாலிகளும் இல்லை. சந்திரபாபு பாட்டு மாதிரி இருக்கு. ஓகேண்ணா, எனக்கு என்னன்னா இப்ப இந்த நோ சொல்ற மேட்டர் சொன்ன கேப் டிரைவர்ன்றது சும்மா ஒரு கேரக்டர் நேம்டு கேரக்டரா இருக்கு. அதுல இப்ப ரமேஷோ சேகர்னு நேம்டு கேரக்டர் இல்லாம அதனால வாய்ப்பு தேடி போற காலம் அதுல போயிட்டு அதுல வந்து இல்ல நீங்க சொன்ன அந்த இது கொரியர் பாய் வந்து மரீனா படத்துல பாண்டியராஜ் சார் எனக்கு கூப்பிட்டு கொடுத்தாரு. நான் கேட்டிருந்தேன் சார் இந்த மாதிரி எனக்கு 3 ஷார்ட் தான் வருவீங்க, பரவாயில்ல, எனக்கு சீன்னா என்னன்னு தெரியாது, ஷார்ட்னா என்னன்னு தெரியாது சார், 3 வாட்டி வருவோம்ல சார், போதும் சார் நான் வரேன் சார் போயிட்டு வந்தேன். அந்த வாய்ப்பெல்லாம் வந்து அதெல்லாம் நான் பிடிச்சே ஆகும். கரெக்ட். அந்த மங்காத்தா படத்துல கிரௌட்ல நின்னதை நான் பிடிச்சே ஆகும். ஏன்னா எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருக்கும், ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், அங்க இருக்கிற ஹையரார்கில என்னன்றதெல்லாம் பாக்குறதுலாம் எனக்கு ஒரு இதை விட ஒரு பெரிய இடம் கிடையாது. சோ இதெல்லாம் வேற பெரிய படங்கள்னு ஒண்ணு கூட்டிட்டு போய் நடக்கிற இதுலதான் நான் சொல்றேன். கரெக்ட். அந்த காலும் நம்ம எடுக்கிறது தான். நான் ஆனா நம்பி போன இடத்துல இந்த கால் வந்து ஏமாற்றப்படும் போதுதான் இந்த பேச்செல்லாம் வருது, இந்த ஒரு சீரியஸான கான்வர்சேஷனே என்கிட்ட இருந்து வருது. புரியுது. மத்தபடி இது இவ்வளவுதான் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. கரெக்ட். அந்த இது வந்து ஓகேங்க பண்றேன்னு போறேன், இல்லைங்க வேணாங்கன்னு போறேன், இதை தாண்டி வேற ஒண்ணு இங்க நடக்க போகுது. சூப்பர். ஸோ இன்னொரு ஆஸ்பெக்ட்லயும் நான் யோசிக்கிறேன்னா என்னன்னா, இப்போ கேரக்டர் ட்ரிவனா இருக்கக்கூடிய இப்போ வந்து குட் நைட் மாதிரியோ ஆரஞ்சு முட்டாய் மாதிரியோ டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரியோனா உங்களோட கேரக்டர் படிக்கும்போதே இது சூப்பர்னு உங்களுக்கு தோணும். அதை பண்ணி இப்போ அதுக்கான ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்போது சந்தோஷமா இருக்கும். சில படங்கள் உதாரணத்துக்கு ஒரு பெரிய ஹீரோக்களுடைய படங்கள், ரஜினி சார் படங்கள், விஜய் சார் படங்கள், அஜய் சார் படங்கள் மாதிரியான ஒரு சூழல் வரும்போது அவங்களோட நம்ம ஸ்கிரீன் ஷேர் பண்ணா போதும், கேரக்டர் எவ்வளவு வருதுன்றதெல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்ற ஒரு காலம் எடுத்திருக்கேனே. அதான் அந்த கால் பத்தி பேசலாம். ஐயோ நான் ஜாலியா மாஸ்டர் எடுத்திருக்கேன், விஸ்வாசம் எடுத்திருக்கேன், ரஜினி சார் கூட ஃபர்ஸ்ட் டைம் வந்து கபாலி எடுத்திருக்கேன். காலா வந்து என் கிட்ட தான் படம் ஆரம்பிக்கும், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் படமே இருக்கும். சோ கபாலி இந்த 3 படங்களும் வந்து ஐயோ விஜய் சார், அஜித் சார், ரஜினி சார், விக்ரம் வந்து சந்தானம் டீமோட ஒரு ஆளுன்னா ஓகே கமல் சார் கூட படமும் நான் நடிச்சிட்டேன் அப்படின்றதுலாம் இதெல்லாம் வந்து ஒரு சினிமால நம்ம பார்த்து எவ்வளவு பெரிய ஆட்களா அவங்கள பார்த்தவங்க, அவங்க கூட நடிக்கல, அதெல்லாம் வரலாறு போக்கஸ்ல இருந்தா கூட போதும்னு சொல்லிட்டு நாங்க போயிருக்கோம். சும்மா அப்படியே பின்னாடி கிராஸ் பண்றோங்க, நான் வேணாடா அப்படின்னு ரஞ்சித் சார், இல்லைங்க உங்களுக்கு புரியாதுங்க, அதெல்லாம் ஒரு சந்தோஷங்க அப்படின்ற மாதிரி தான். சோ அதெல்லாம் வந்து எங்க கால், என் கால், நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை, நான் பண்றேன் அப்படின்னு நான் ஓடிடுவேன். நீங்க விக்ரம் சொன்னால எனக்கு குறிப்பா ஒரு ஷாட் இப்ப ஞாபகம் வருது. அந்த பாப்லோ எஸ்கோபார் சாங் ஒண்ணு போயிட்டு இருக்கும்போது நீங்க எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல நீங்க வந்து பொருள் அந்த சீன் வந்து செம ஸ்வாகா நீங்க ஒண்ணு பண்ணிருப்பீங்க. எல்லாருமே அதுல காட்டுவாங்க, சேதுபதி சார்ல இருந்து எல்லாருமே என்னென்ன பண்றீங்க, எப்படி தயாராகிறீங்க அப்படின்ட்டு. அப்படி கேஷுவா அந்த இடத்துல போட்டுட்டு போறதுன்றது எவ்வளவு வித்தக்காரனா இருந்தா சந்தானம் கூட இருக்க முடியும். ஒண்ணு இன்னொன்னு அது நீங்க போட்டது வந்து ரொம்ப ஸ்வாகா இருக்கும். அது மேபி இப்ப அந்த சீனை இப்ப கிளிப் போட்டா தெரியும்னு நினைக்கிறேன். நீங்க அதை கேஷுவலா பண்ணிட்டீங்க, ஆனா படம் பார்க்கும்போது வெல் எக்யூப்டு அது இருந்துச்சு, செம்ம ஸ்வாகா. சந்தான டீம்ல வீட்டுல சில விஷயங்களை மறைச்சு வைக்கிறதுக்கு டக்குன்னு சில வேலைகள் பாத்தீங்களா, அதுல ஒரு ட்ரைனிங். ஆக்சுவலி விக்ரம் சொன்னால வந்துச்சு. சூப்பர்லாம். சோ ஒரு கேரக்டர் உங்களுக்கு வருதுன்னு வைங்களேன், அது வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம என்ஜாய் பண்ணி
பண்ணுவோம். சில விஷயங்கள் வந்து சரி நம்ம இதுல பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்கம் சோர்ஸ், இப்ப நமக்கு டே டு ஃப்ரீயா இருக்கு, நம்ம இது பண்றதுக்கு இது ஒண்ணு பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற காலம் எடுப்போம். நீங்க சொன்ன மாதிரி எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன்ற சூழலும் இருக்கும். அது நீங்க முன்னாடி பேசினது. ஸோ இந்த ஜோன் இருக்கும்போது பட் என்னதான் நம்ம ஒரு இன்கம்காக நம்ம அதை ஒத்துக்கிட்டாலும் செட்ல 100% உண்மையா தான் இருந்தாங்க. கண்டிப்பா அந்த அந்த மனநிலை பத்தி பேசுறோம். அதுதான் நான் சொல்றேன் இல்லைங்களா. இப்ப நீங்க பணம் உங்களுக்கு தேவைப்படுது, நீங்க சும்மா தான் இருக்கீங்க, காசு வாங்குறீங்கல்ல, உங்களுக்கு பணம் வரப்போகுது. அதுக்குன்னு நீங்க அந்த இடத்துல போயிட்டு உங்களுடைய வேலையை நீங்க பாதியா கொடுத்தீங்கன்னா உங்களை விட ஒரு கேவலமான ஒரு அதுக்கு மேல டிஸ்கிரைப் பண்ண வார்த்தை கிடையாது. அதெல்லாம் தப்பு. பைசா வேணுமா, வேலையை பார்த்துட்டு அது எனக்கு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு சினிமாட்டோகிராஃபர் சொல்றதுக்கு ரைட்டா தப்பான்னு தெரியல, நாய் மாதிரி வேலை செஞ்சிடணும், ராஜா மாதிரி சம்பளத்தை வாங்கிட்டு போகணும்னு வரும். அந்த என் பணம் வந்து 10 ரூபாவோ 20 ரூபாவோ அதுக்கு நான் நாய் மாதிரி வேலை செய்ய ரெடியா இருக்கேன். ஆனா அந்த 20 ரூபாவை நான் ராஜா மாதிரி வாங்கிட்டு போவேன் என் கைக்கு. அதுதான் வந்து நான் அப்போல இருந்து நான் வச்சுட்டு இருக்கேன். எனக்கு நான் உனக்கு 100% உன் சீன் வந்து எப்படி எதுலாம் எனக்கு தெரியல, 100% நான் என் உழைப்பை கண்டிப்பா நான் தருவேன். அது நான் சொல்றேன்ல, இதெல்லாம் தான் நான் நம்புற ஒரு விஷயம். இதெல்லாம் தான் எனக்கு வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி வரைக்கும் எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கு. நான் வேலை செஞ்சது ஒரு 5 நாளோ என்னமோ சுதர்ஷன் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு. எனக்கு கிடைச்ச அப்ரிசியேஷன் நான் என்னன்னு சொல்லுவேன். நான் 4 மாசம் 5 மாசம் டேட்ஸ் கொடுத்த படங்கள் கூட எனக்கு கிடைக்காத ஒரு விஷயத்த 5 நாள் வேலை செஞ்ச ஒரு படம் கொடுத்துட்டு போனதுக்கான காரணம் இதெல்லாம் நான் ஃபாலோ பண்றேன். இதெல்லாம் எனக்கு இருக்கு. இதெல்லாம் நான் அங்கங்க நான் விதைச்சு வச்சுட்டு வந்துட்டு தான் இருக்கேன். இது போவோம் எனக்கு. நான் இதை நம்பிட்டு தான் இருக்கேன். சூப்பர். இது என்ன இன்னும் அதிக தூரத்துக்கு கொண்டு போகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சூப்பர்ண்ணா. எந்த டைம்ல உங்களுக்கு ஒரு ஆஸ் ஆக்டரா சூப்பர் அப்படின்னு சொல்லி நம்மளால என்ன கேரக்டர்லாம் புல் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து எந்த படம் எத்தனை படம் கழிச்சு இல்ல எத்தனை வருஷம் கழிச்சு உங்களுக்கு அந்த இது வந்து? 2013 மே மாசம் 1ஆம் தேதி சூதுகவும் ரிலீஸ் ஆன அன்னைக்கே நம்ம ஸ்கிரீன்ல ஒரு இதுல பாத்திர மாட்டோமான்னு ஆசைப்பட்டேன். படம் எங்களுக்கு கதை வேற தெரியாது. ஓகே, எனக்கெல்லாம் தெரியாது என்ன கதை ஏது கதை. ஃபர்ஸ்ட் டே எங்களுக்கு எடுத்ததெல்லாம் கிளைமேக்ஸ்ன்றது எனக்கு தெரியாது. சேம் அதே தான் பார்த்தோம். இன்னும் இல்லை அப்பறம் சூப்பரா இருக்கு, பயங்கரமா இருக்குன்னு பார்த்த உடனே தான் தெரிஞ்சது. ஓகே, பிளஸ் அப்ப கிடைச்ச ஒரு அப்ரிசியேஷன் இருக்குல்ல, எவனோ ஒருத்தன் வந்திருக்காங்க, ஒரு டைப்பா இருக்கான், ஆளு ஒரு மாதிரியா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள பேசும்போது ஓகே, சும்மா இருக்கும் போதே ஆடுவோம். இப்ப வேற சலங்கைய வேற கட்டி விடுறாங்க, ஆடலான்ற தைரியம் வந்து அப்ப கிடைச்சதா. சூப்பர். மலையாள சினிமா பத்தி பேசணும். எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப சந்தோஷம். கும்பலிங்க நைட்ஸ் மாதிரியான ஒரு படத்துல ரமேஷ் அண்ணா இருக்காரு அப்படின்றது வந்து படம் தியேட்டர்ல அப்ப பார்த்தவங்களும் சரி, இல்ல அப்ப தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டு இன்னைக்கு ஓடிடில, அதாவது குறிப்பா அமேசான் வந்தப்ப லாக்டவுன்ல தான் பல பேர் இன்னைக்கு கும்பலிங்க நைட்ஸை விட்னஸ் பண்ணாங்க. நம்ம ஊர் படங்கள்லாம் பார்த்து தீர்ந்து போய் அந்த ஒரு படம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதுல கும்பலிங்க நைட்ஸ் பத்தி இருக்கு. ரொம்ப என்ன இவர் வராரு அப்படின்னு படம் பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமும் ஒரு ஆச்சரியமும் இருந்தது. அந்த படத்துக்கான அழைப்பு உங்களுக்கு வந்ததை பத்தி பேசலாம். எனக்கு அதுக்கு முன்னாடி நான் ஒரு 3 நாள் மலையாள படம் பண்ணிட்டேன். ஏன்னா வாய்மொழி பேசும் படம் வந்து மலையாளமும் நேரம் தான் என்னுடைய டெக்னிக்கலி என்னுடைய முதல் படம். பட் ரிலீஸ் ஆனது சூதுகம். கரெக்ட். சோ நேரமும் பைலிங்குவல். சோ இந்த 2 படமும் அங்க சமஹிட். தமிழ் மலையாளம். தென் வடக்கன் செல்ஃபி, அதுல ஜஸ்ட் ஒரு 2 ஷாட் தான். வடபாணியில வந்துட்டு டைரக்டர் நிவின் பாலி கால் பண்ணி கூப்பிட்டாரு, இன்னைக்கு வரையா மச்சானே காலையில ஒரு 2 ஷாட் அப்படின்னா வரேன் வா அப்படின்னு சொல்லிட்டு. நான் காசும் கேட்கல, ஆனா எனக்கு நல்ல ஒரு கேஷ் கொடுத்து அனுப்பிச்சாங்க. ஓகே, அந்த டைமுக்கு அதெல்லாம் பெரிய கேஷ். அதெல்லாம் இது முடிஞ்சிருச்சு. தென் அதுக்கப்புறம் நமக்கான படங்கள் நம்ம பார்த்துட்டு நான் இந்த 3 படங்கள் தான் அங்க என்னுடைய ஐடென்டிட்டி. தென் ஒன் டே வந்து ஒரு கால் வருது, இந்த மாதிரி இந்த டீம்ல இருந்து நாங்க பேசுறோம், உங்களோட ரோல் வந்து இப்படி ஒரு ரோலு, ஒரு 3 நாள் நீங்க தேவைப்படுறீங்க. நான் வந்து அந்த டைம்ல வேற ஒரு படம் ஒண்ணு அப்ராட் கிளம்புறதுக்கு இருக்கேன், ஒரு 1 மந்த். ஓகே, நான் இதுக்கு செம்ம எக்ஸைட்டடா இருக்கேன். இதெல்லாம் வாழ்க்கையில நம்ம திரும்ப எங்க போய் பார்க்க போறோம், ஃபாரின் பார்க்க எப்ப போறது, இவங்க என்ன ஜஸ்ட் 3 நாள் தானே கூப்பிடுறாங்க அப்படின்னு எனக்கு இருந்தாலும் அந்த டீம் வந்து நான் கேட்குறேன், யாரை நீங்க என்ன டீம் என்ன நீங்க பண்ணீங்கன்னா அந்த மாதிரி தொண்டி முதலும் எடுத்தோம், அதுக்கப்புறம் மகேஷ் பிரதிகாரம். ஐயோ நல்ல டீம் ஆச்சு, இந்த படம்லாம் செம்ம படம், பட் இருந்தாலும் நான் அப்ராடு போகிறோம். ஓகே, இல்லைங்க கொஞ்சம் பிஸி, நான் சொல்றேன் உங்களுக்குன்னு சொல்லிட்டு விட்டு என் வீட்டுல ஒய்ஃப் வந்து அவளுக்கு என்னன்னா தனியா ஊருக்கு போறேன்ற ஒரு கோவத்துல வேற அவருதான். அதனால என்ன டிசைட் பண்ண அப்படின்னு கேட்டா, இல்ல நான் ஊருக்கு தான் போறேன். அப்புறம் ப்ரொஃபைல் எடுத்து காட்டுறான், யோசிச்சு பார்த்துக்கோ, இது எதுவா வேணா இருக்கலாம் உனக்கு, நீ நாளைக்கு கூட இந்த இடத்துக்கு போலாம்னு நான் சொல்றேன். நாளைக்கு நான் மலையாளத்துல கூட நான் வேற ஏதாவது படம் பண்ணிக்கலாம், இந்த அப்ராட் ட்ரிப் எனக்கு கிடைக்காது. தென் கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பார்க்கும்போது ஓகே இதை ட்ரை பண்ணி பார்ப்போம்
அப்படின்னு சொல்லிட்டு போனதுதான். இதை விட்டுட்டேன். ஃபாரினே போலையா? அப்புறம் அது கொஞ்சம் கூகுள் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் ட்ரை லேண்டா தான் இருந்தது. சரி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கும்பலங்கிக்கு போனேன். அப்போ போனதுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது ஷாம் புஷ்கர். அவர் கூட தான் அப்படியே பேசிட்டு இருக்கும்போது அவர் தான் மகாநடிக்கு வந்து நேஷனல் அவார்டு வாங்கினார். நேஷனல் அவார்டு வாங்கினீங்களா? ஓகே. ஏன்னா அவர் அங்க ஒரு ரைட்டர் மாதிரி, அங்க வந்து ரைட்டர், இவர் தான் டைரக்டர், இவர் தான் ஆக்டர்ன்ற மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. எல்லாரும் எல்லா வேலையும் எடுத்து போட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி அந்த படம் பண்ணும்போது அந்த படத்தையும் ஒரு டைலாக் ஒன்று வந்தது. எனக்கு நல்ல வேலை, எனக்கு அந்த லிபர்ட்டி அங்கே கொடுத்தாங்க. அது படத்துல வரல அந்த டைலாக். அது என்னன்னு கேட்டாங்கன்னா, சௌபின் என்ன பார்த்து சொல்லுவார், டேய் தமிழனாவே இருந்தாலும் நான் உன்னை தம்பியா தானடா பார்த்தேன் அப்படின்னு. கேட்டேன், இல்லை இது என்ன சொன்னீங்கன்னா, இல்லை தமிழனாவே இருந்தாலும் உன்னை தம்பியா தானே பார்த்தேன் அப்படின்னா, ஏன் அது அப்படின்னு நான் கேட்டேன். ரைட்டர் வந்துட்டார், நீங்க டைரக்டர் கூட கன்வின்ஸ் பண்ணிடலாம், ரைட்டர் எல்லாம் கன்வின்ஸ் பண்ண முடியாது. ஏன் ரமேஷ் இதுல ஏதாவது தப்பு இருக்கான்னு? கண்டிப்பா தப்பு இருக்குங்க. அவன் அப்படிப்பட்டவன் தான், இருந்தாலும் அவனை தம்பியா தானே பார்த்தேன் அப்படின்றது தானே அதுக்கு மீனிங்னு. சாரி எனக்கு அது தெரியல அப்படின்னாங்க. இது கண்டிப்பா வைக்க கூடாதுல்ல ரமேஷ், சத்தியமா வைக்க கூடாதுங்க அப்படின்னா எடுத்துட்டாங்க அந்த டைலாக். எனக்கு நான் ஒரு மலையாள படம் பண்றேன், நான் ஒரு தமிழ் பையன் போயிட்டு நான் சொல்றேன், அவ்வளவு பெரிய படத்துல அவ்வளவு பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்க படத்துல அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. கும்பலங்கி நைட்ஸ்ன்ற படத்தோட சக்சஸ் அந்த டீமோட வைப் தான், அந்த டீம், அந்த ஹோல் டீம் லிசனிங் தான். ஸோ இந்த மாதிரியாக நான் பண்ண படம் தான் வந்து கும்பலங்கி. அண்ட் அதுவும் அதுக்கு நான் ஒர்க் பண்ணதும் ஒரு 3 days. நான் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் போய் தேட்டர்ல பார்த்துட்டு என் பொண்டாட்டி தான் பார்வை பார்த்தேன், மா நல்ல வேலை இல்லைன்னா வாழ்க்கையில எப்பேற்பட்ட தப்ப நான் பண்ணிருப்பேன். கும்பலங்கி மாதிரி ஒரு படம் எனக்கு லைஃப்ல திரும்ப கிடைக்குமான்றது தெரியாதுல்ல. ஸோ அது மூலமா எனக்கு பழக்கமானவர் தான் பகாத். அது மூலமா பழக்கமானவர் தான் எனக்கு சௌபின். ஸோ இப்போ ஷாம் புஷ்கர் அடிக்கடி இப்போ படம் பார்த்துட்டு பேசுறாரு. எந்த படம் வந்தாலும் நல்லா இருக்குன்னா நல்லபடியா பேசுற ஒரு டீம் அங்க நான் வச்சிருக்கேன். அவங்களோட மிஸ்ஸஸ் உன்னிமையா அவங்களும் பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல பாசிட்டிவான மக்கள் அங்கங்க கொஞ்சம் நம்ம வச்சிருக்கோன்றது எனக்கு ஒரு சூப்பர்ண்ணா. சூப்பர், செம்மையா இருக்கு அந்த கதை. நீங்க சில பேர் நம்ம இன்னொரு இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கோம், இன்னொன்னு ஃபகத், ஷாம் புஷ்கர் அண்ட் சௌபின் அந்த டீமே ரொம்ப அவங்க என்கிட்ட சரி நாங்க எடுத்துடுறோம் சொல்லிட்டு கூட அவங்க தியேட்டர்ல கட் பண்ணாம போட்டுருக்காங்க. இல்ல சில பேர் நீங்க சொல்றீங்க சார் எடிட்ல நாங்க தூக்கிடுறோம் சொல்றாங்க இல்லையா, எனக்கு அந்த இது கூட அவங்க வரவே இல்லை. சொன்னோன்னா அந்த சாரி அது ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்தா சாரி அப்படின்னா ஓகே. நீங்க அந்த இடத்துல நீங்க அதெல்லாம் விட்டு நம்ம வேலை இது அது பார்ப்போம் அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். பட் இவ்வளவு ஆஸ்பெக்ட் அவங்க கொடுக்குறாங்க. இந்த லிபர்ட்டியை வந்து நீ நடிக்க வந்துட்ட, நீ இதை பண்ணிதான் ஆகணும்ன்றது அவங்க பேசியிருந்தாங்கன்னா நம்ம வந்து சண்டை போடல வர்றதுன்றதெல்லாம் வேற. நம்ம சொன்ன உடனே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. கரெக்ட். அவங்களுக்கு அந்த அளவுக்கான அர்த்தமும் புரிஞ்சுதான் அவங்க பண்ணாங்களான்னு நமக்கு தெரியும். தென் ஐ டிட் கூமன் வித் ஜீத்து சார். அதெல்லாம் அவர்கிட்டலாம் யாரு போய் நின்னாலுமே சார் ஓகே சார், அவரு ரொம்ப ஷார்ட்டனா அப்படி இருப்பாரு. மற்ற டைம்னா அவ்வளவு ஜாலியா ஒரு நல்ல ஒரு பர்சன். ரொம்ப ரெண்டு வாட்டி அவர் கூட நான் அவர் படங்களை தம்பி ஒண்ணு தமிழ்ல கூமன் வந்து 2 வாட்டி அவரோட பண்ணேன். ஸோ இந்த மாதிரியான கொஞ்சம் நல்ல மனிதர்கள் தான் எனக்கு அங்கங்க இருக்காங்க. சூப்பர். சோ அந்த டைரக்டர் அதுக்கப்புறம் இப்ப அடுத்த படம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா அவங்களை வச்சு என்கிட்ட பேசினாரு ரமேஷ். நான் இங்க என்கிட்ட வேற ஒரு ப்ரொடக்ஷனா ஒண்ணு பேசிட்டு இருந்தாரு, இந்த சைட்ல நம்ம கொஞ்சம் பாக்கணும் ரமேஷ், நீங்க எப்ப வேணா வாங்க மீட் பண்ணுவோம் அப்படின்னா. ஒரு வருஷம் என் பர்த்டே கூப்பிடுவாரு. அவர் பர்த்டேக்கு நான் விஷ் பண்ணுவேன். ஏன்னா அவர் எனக்கு கும்பலங்கி கொடுத்தவர். அவரை நான் மறக்க மாட்டேன் எப்பவுமே. எனக்கு எப்படி நலன் குமாரசுவாமியும் அதே மாதிரி எனக்கு ஒரு கும்பலங்கி கொடுத்த ஒரு டைரக்டர். சூப்பர்ண்ணா. ரைட். ஃபகத் அவர்கள் பத்தியும் சௌபின் அவர்கள் பத்தியும் பேசணும். சினிமா ஃபாலோ பண்றதுனால உங்களுக்கு நீங்க முன்னாடியே வந்து அவங்களோட ஒர்க்லாம் நீங்க ஃபாலோ பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ இப்போ குறிப்பா நான் ஏற்கனவே இந்த ஓடிடி இந்த லாக்டவுன் இதெல்லாம் வச்சனால மலையாள சினிமா நம்ம ஊர்ல கன்சியூவ் பண்றதுன்றது ரொம்ப அதிகமாயிருச்சு. ஸோ சௌபின் அவர்களுக்கும் ஃபகத் அவர்களுக்கும் நம்ம ஊர்ல எவ்வளவு ஃபேன் பேஸ் இருக்காங்க, அவங்களை இங்க காஸ்ட் பண்றதுக்கு எவ்வளவு டைரக்டர்ஸ் வந்து விரும்புறாங்க, இன்னொன்று மார்க்கெட்டாகவும் அவங்க ஒரு படத்துல இருந்தாங்கன்னா எப்படி வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணப்படுது, இந்த மாதிரி எல்லா விஷயமும் இருக்கு. இவங்க 2 பேரோட ஒர்க் பண்ணதை பத்தியும் ஆஃப் கேமரா நீங்க பேசுறீங்க. அந்த கேரக்டரை தாண்டிட்டு நீங்க பாத்தீங்கன்னா இவங்களை விட சிம்பிளஸ்ட் பர்சன் தான். அது நான் சிம்பிளஸ்ட்னு சொல்றது எப்படின்னா எல்லாரு கூடயும் சகஜமா பழகுறவங்கள நான் சிம்பிள்னு சொல்றேன். அவங்க போடுற துணிமணிலையோ அவங்க வர்ற கார்லயோ வச்சோ நான் சொல்லல. நீங்க இந்த ஸ்பாட்ல இருக்க எல்லாரு கூடயும் நீங்க எப்படி பழகுறீங்கன்றது மட்டும்தான். அதுல வந்து ஃபகாத்தும் சரி சௌபினும் சரி. இப்ப நாங்க வேட்டையன் பண்ணும்போது என் அசிஸ்டன்ட் ஓடி வரான், சார் ஃபகாத் சார் ஓடி வர்றாரு சார் அப்படின்னு. ஓடி வர்றாரு, எங்க வர்றாருன்னா இங்கதான் வர்றாரு. என் கேரவனுக்கு ஓடி வந்து மச்சானே அப்படின்னு ஓடி வருது. ஃபகாத் யாரு, இந்த படத்துல நான் யார், ஏதோ ஒரு டைலாக் பார்த்துட்டு இருக்கும் போது இந்த இது யார் பண்றா அப்படின்னு உடனே ரமேஷ் திலக்
எங்க இருக்கான் அப்படின்னு கேட்டு ஓடி வந்து என் கேரக்டர் வந்து அவர் என்ன பார்த்துட்டு போயிட்டு. ஓகே ஓகே. இதெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்றது, நமக்கு பெருமை அது இதெல்லாம் விட்டுடலாம். அவர் வந்துட்டு வர சொல்லுங்க, நான் அவரை மீட் பண்ணணும், பார்த்துருக்கலாம் சொல்லியிருக்கலாம். கரெக்ட். தேடி வராங்கல்ல, இதெல்லாம் அவங்க வந்து அந்த ஈகோ பார்க்காம இருக்கிற ஒரு விஷயம் தான். சேம் சௌபின், நீங்க எப்பயாவது ஐ திங்க் இந்த டைம் தான், இந்த கூலி டைம்ல இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் நினைக்கிறேன், ஒரு நாள் இந்த சொம செட் போறோம், பார்த்தா சாதாரணமா ஒரு ஆளுங்க சுத்திட்டு இருக்கிறான். எப்படி இருக்க? யோ சௌபின், நீ எங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு அவன் ஒய்ஃப் வந்தாங்க. அப்படியே பேசிட்டு அந்த போட்டோ வந்து யதார்த்தமா ஆமா அங்க மீட் பண்ணது. ஆமா ஒரு போட்டோ கேரளா போய் மீட் பண்ணி இல்ல யதார்த்தமா பார்த்த ஒரு அவர் அங்க ஜாலியா அப்படியே பேசிட்டு வீட்டுக்கு வா அப்படின்னு ரொம்ப ஐக்கியமாவும் இருக்க மாட்டாங்க. நான் யார் தெரியுமா அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஹாய் நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கு, ஓகே ஓகே சூப்பர். மணியண்ணா பத்தி பேசலாம். ஆன் ஸ்கிரீன்ல நீங்க எப்படி இருந்தீங்களோ அதே தான் ஆஃப் ஸ்கிரீன்லயும் நீங்க இருப்பீங்க. அதை நான் பார்க்கவும் செஞ்சிருக்கேன். ஸோ அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது ஒரு சின்ன ஃபில்டர் கூட இல்லாம நீங்களும் அவரும் பொது மேடைகளிலும் பேட்டிகளிலும் ஆஃப் ஸ்கிரீன்ல நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படிதான் இருந்திருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கு வர கேரக்டர்ஸ் பத்தியும் படங்கள் பத்தியும் டிஸ்கஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி பேசுறது. அதே மாதிரி உங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல எல்லா போட்டோவுமே வந்து ப்ராப்பரா அந்த போட்டோக்கு போஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். இவரோட இருக்க போட்டோஸ் மட்டும்தான் அது ரொம்ப கேண்டிடா ஜாலியா இருக்கும். புரியுது நீ சொல்ற. ஸோ அது உள்ள இருந்தா தானே வெளியே வரும். ஆமா, அதனால கேக்குறேன். ஸோ இல்ல மணி வந்து இல்ல எனக்கு மணி இப்ப இப்படி பாக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப ஒரு ஹீரோ மணி இப்ப சொன்னேன் அப்படின்னுவான், அவன் எதிர்க்க சொன்னான். பட் இது நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருந்தது அவன்கிட்ட. இல்ல இது ஆகணும்னு அவன் நினைச்சிருந்தானா அவன் எப்பயோ கூட ஆகிருக்கணும். அவன் வந்து இல்லடா எழுதணும், நடிக்கணும், நம்ம டைரக்ட் பண்ணணும்டா அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. என்கிட்ட அவன் குட் நைட் படத்தோட இந்த பலாப்பற்ற சாங் அப்ப ரிஹர்சல் டைம் அப்ப நீ பாருமாம்மா, நீ பாரு, ஒரு 1.5 வருஷம் வெயிட் பண்ண அப்படின்னா அடிச்சானே. குட் நைட் கொடுத்தான், லவ்வர் கொடுத்தான், குடும்பஸ்தன் கொடுத்தான். இப்ப அடுத்து வர்ற போதெல்லாம் லைன் அப் எல்லாம் பயங்கர பாமா இருக்கு எனக்கு. டேய் என்னடா இப்படி வச்சிருக்கேன். எனக்கு அது அவனை பார்க்கறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அவன் ரொம்ப ஹாப்பியா இருக்கான். கால் பண்ணி என்கிட்ட என்ன சொல்றான்னா, இந்த சீன்ல நீ இப்படி ஒண்ணு பண்ணிருக்கல, அது எப்படி பண்ண அப்படின்னு வந்து ஒண்ணு கேட்கறான், சொல்றான். இன்னொன்னு இதுக்கு வந்து நீ இது ஒண்ணு பண்ணியிருந்தா எப்படி இருக்கும்ன்றான். எப்படி பேசிட்டு இருந்த நாங்க இப்ப எப்பெல்லாம் பேசிட்டு இருக்கோம் தெரியுமா அப்படின்ற மாதிரி நல்லா இருக்கு. இந்த கலந்துரையாடலும் எனக்கும் அவனுக்கும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ஹெல்தியா இருக்கு. எனக்கு அவன் நான் நீங்க குட் நைட் இன்டர்வியூ எது வேணா எடுத்து போட்டு பாருங்க, நீங்க பாருங்க இவன் எங்க போக போறான்னு நான் சொன்னேன். இன்னும் பாருங்க அவன் எங்க போக போறான், உச்சத்துக்கு போயிட்டே இருப்பான். நல்ல மனசுக்காரன் அவன். அதுதான் நல்ல 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 பையன், நல்ல தம்பிங்க அவன். சூப்பர்ண்ணா. நலன் சார் பத்தி பேசலாம். ரைட்டு. May 1, 2013 உங்க லைஃப்ல வந்து மிகப்பெரிய ஒரு அப்படி ஒரு மாற்றத்தை கொடுத்து இப்போ ஓடு அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் காதலும் கடந்து போகும் பண்ணும்போது இது உங்க சென்டிமெண்டலா நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி குட்டி கேரக்டர் நீங்க கேட்டு பண்ணிருக்கீங்க. இப்ப அடுத்த வாதியார் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, உங்க 2 பேருக்குமான அந்த அந்த அது எப்படி இருக்கும்? ஒரு குரு சிஷ்யன் ஜோன்ல இருக்குமா இல்ல எப்படி இருக்கும் அது? அந்த அவரு நலன் வந்து எப்பவுமே எப்படின்னா, தலைவா நீங்க என்ன பண்றீங்க அதுல மைண்ட்ல வச்சுக்கோங்க, ஆனா இங்க நிக்கணும், புரியுதா உங்களுக்கு அப்படின்னு இவ்வளவுதான். யாராகவே இருந்தாலும் தலைவாதான். இல்ல தலைவா அது அப்படி இல்ல தலைவா, இப்படி தலைவா, இப்படி தலைவா, இப்படி தலைவா சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு, தலைவா நான் பண்ணது உங்களுக்கு கன்வே ஆச்சாங்க, ஐயோ நான் பார்க்கவே இல்லை, இருக்கும் ஒரு நிமிஷம் போயிட்டு திரும்ப போய் பார்த்துட்டு கன்வே ஆகுது அப்படின்னு. ஓகேண்ணே. நல்ல அதுதான் அவரை சொன்னா, இன்னைக்கு இப்படி உட்காந்து நான் பேசிட்டு இருக்கேன்னா ஒரு மனுஷன் எந்த ஒரு இதுக்கு முன்னாடி எதுவுமே பண்ணது கிடையாது, வெறும் ஷார்ட் பிலிம் மட்டும்தான். அவருடைய ஷார்ட் பிலிம் தான் பண்ண ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி நான் ஒரு போர்ட்ஃபோலியோன்ற ஒரு போட்டோ கூட எடுத்தது கிடையாது. நார்மலா போயிட்டு ஒரு ஸ்டுடியோல நின்று ஒரு போட்டோ எடுப்போம்ல, அது ஒண்ணு இந்த கல்யாணத்துக்கு எல்லாம் கொடுப்பாங்க, அந்த மாதிரி ஒரு போட்டோ ஒண்ணு எடுத்துட்டு நான் சுத்திட்டு இருந்தேன். என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ஷார்ட் பிலிம் பண்றோம் வாங்க அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்டு பண்ணிட்டு, தென் அது மூலமா என் ப்ரொடியூசர் கூட சண்டை போட்டு இல்ல ரமேஷ் இதை வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லி படம் ஷூட் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் 3 நாள் நான் கிடையாது சுதுகவுண்ட. ஓகே, வேற ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். நான் வந்து நலன் கிட்ட, இல்ல நலன் நீங்க பாருங்க, உங்களோட அடுத்த படத்துல நான் நடிக்கிறேன், இந்த படம் இல்லைன்னா என்ன, உங்க நெக்ஸ்ட் படம் நீங்க முதல்ல படம் பண்ணிருக்கேன்னு அவர்கிட்ட பெருந்தன்மையா சொல்லிட்டு வண்டிலாம் எழுதுகிட்டே போறேன். ஐயோ போச்சே அப்படின்னு. தென் ஒரு 3 நாள் கழிச்சு நலன் கூப்பிட்டாரு, வந்துருங்க தலைவா, இந்த மாதிரி உங்களை பேசிட்டேன், நீங்க தான் ஃபைனலா பண்றீங்க, சம்பளம் பேசிட்டீங்களா நலன் அப்படின்னு. எவ்வளவு தலைவா கேட்கட்டும் அப்படின்னாரு. ஒரு 1 லட்ச ரூபா கேளுங்க, அசிங்கமா ஒரு 4 வார்த்தை சொல்லிட்டு
வடா கிளம்பி அப்படின்னாரு. ஓகே வந்துடுறேன் ஓகே அப்படின்னு கிளம்பி வந்துட்டு அவரு அவரு அவர் செம்ம ஜாலி. அவரு நலனோட எல்லா டைமும் நான் பார்த்திருக்கேன். நலன் ஒரு 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 டிபிக்கல் பேச்சுலரா சுத்திட்டு இருந்த ஒரு டைம் பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு திருமணமான ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிள் ஹஸ்பண்டா பார்த்திருக்கேன். திடீர்னு ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ஒரு நலன் நான் பார்த்திருக்கேன். ஒரு பயங்கரமான ரைட்டர் நலன் நான் பார்த்திருக்கேன். சோ இது எல்லாத்தையுமே அவர் நம்மளை எக்ஸைட் பண்ணிட்டே இருப்பாரு. நலன் ஆல்வேஸ் எல்லாரையுமே எக்ஸைட் பண்ணிட்டே இருப்பாரு. இப்ப இவர் என்ன பண்ண போறாரு அப்படின்றது வந்து இருந்துகிட்டே இருக்கு. இன்ஸ்டாகிராம் செக் பண்றக்கும் போது தனுஷ் சார் வச்சு 2-3 போஸ்ட் போட்டிருந்தீங்க. ஒண்ணு வந்து உங்களுக்கு காலேஜ் லாக்டவுன்ல ஒரு காலேஜ் உங்களோட ஃபர்ஸ்ட் இயர் போட்டோ போட்டுட்டு காதல் கொண்ட வினோத் உங்களை கம்பேர் பண்ணி வினோத்துகளுக்கு எல்லாம் ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருந்த ஒரு நபர் வந்து காதல் கொண்ட தனுஷா சில்வாசா யுவன் சார் வந்து டேக் பண்ணி ஒன்று போட்டிருப்பீங்க. அது ஒண்ணு. ஆமா. இன்னொன்னு நீங்க ஆர்ஜேவா ஒர்க் பண்ணும்போது இங்க ஐடி கார்டு தொங்கும். ஆமா. அப்ப வந்து ஒரு திருவிளையாடல் ஆரம்பம் லுக்ல இருப்பாரு. ஆமா ஆமா ஆமா. திருவிழா குட்டியா திருவிளையாட ஆரம்பம் இருக்கும். ஆனா குட்டி அந்த லுக்ல வரும்போது ஆபீஸ்ல நீங்க இருந்திருக்கீங்க. நீங்க இன்லாம் பண்ணி ஆமா 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 கார்பரேட் எம்ப்ளாயா இருப்பீங்க. நீங்க ஆர்ஜே இருந்து சொல்லல. அப்புறம் பார்த்தா என்னோட ஃபர்ஸ்ட் கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி மாப்பிள்ளை படத்துல ஒரு கேமராவோட நீங்க பின்னாடி இந்த 3 போட்டோவை பத்தி பேசணும். இப்ப அடுத்து நீங்க தனுஷாரோட ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்ணி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நான் அதையும் இதை சேர்த்துருவேன் நான். ஓகே அது நடக்கும் போது எனக்கு நடந்ததுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எனக்கு வந்து உண்மையை சொல்லணும்னா இவெல்லாம் எந்த தைரியத்துல நடிக்க வந்தான் அப்படின்னு என்ன பார்த்து நிறைய பேர் கேட்டிருப்பாங்கல்ல. நான் கை காட்டுற ஒரே ஒரு ஆளு தனுஷ் தான். இவரை பார்த்தாங்க நாங்க நடிக்க வந்தோம். அதாவது இவரெல்லாம் நடிக்க வந்துட்டாரு நாங்க நடிக்க கூடாதான்னு சொல்ல வரல. ஒரு மனுஷன் தன்னை நம்பினா இன்னைக்கு பாருங்க எங்க இருக்கு அப்படின்றதுக்கான நான் ஒரு சரியான எக்ஸாம்பிள நான் வந்து தனுஷரை பார்க்கேன். ஸோ காதல் கொண்டேன் வரும்போது நான் காலேஜ் செகண்ட் இயர் இங்கதான் உட்லாண்ட்ஸ் தியேட்டர்ல தான் பாக்குறோம். பசங்க எல்லாம் இன்டர்வல் எல்லாம் அப்படியே கண்ணுல தண்ணி வச்சிருச்சா என்னடா இப்படி ஆயிடுச்சு இப்படி இல்ல அப்படி இல்ல. இது வந்து நம்ம நாளைக்கு சினிமாவுக்கு வர போறோம்னா நமக்கு தெரியாது, சுத்தமா தெரியாத ஒரு டைம். தென் நான் ஆர்ஜே ஆகும் போது அவர் இன்டர்வியூ பண்றேன். அப்பயும் நான் மாப்பிள்ளை படம் பண்ணல, அந்த டைம்லயும் பண்ணல. அப்பயும் வந்து ஒரு ஜாலியாடே பேசிட்டு என்னமோ அந்த டைமுக்கு ஒரு ஒரு பட ப்ரமோஷனுக்கு வந்து கூட அப்பெல்லாம் அனிருத் வருவார். அப்ப அப்படி ஆமா ஆமா கூட வருவாங்க. அவர் கூட வந்துட்டு ஏதோ பேசிட்டு இருந்தாங்க ஸ்டுடியோல. அப்படியே உட்காந்து பேசிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. தென் நான் வந்து இந்த படம் வந்து அப்ப சுராஜ் சார் கிட்ட நான் சான்ஸ் கேட்டேன். சார் இந்த மாதிரி சார் எனக்கு இப்போ நடிக்கலாம் ஆசை இருக்கு சார். இதான் சரி வாங்க நம்ம படம் இருக்கு மாப்பிள்ளை படத்துல தனுஷ் சாரோட ஃப்ரெண்டா நீங்க பண்ணுங்க. அவ்வளவுதானா? ஏய் தனுஷ் சாரோட ஃப்ரெண்டு நான் அப்படின்னு போனா இருக்கிறாங்க ஒரு 20 ஃப்ரெண்டு. ஓகே நம்ம ஹைட்டு பிரகாரம் வேற பின்னாடி நிக்க வச்சிருவாங்க. சரியான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. நீங்க சொன்ன இந்த ஆமா இப்பதான் நீங்க சொல்லும் போது புரியுது. காலேஜ் என் வேலை அப்புறம் கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் அடுத்து பார்ப்போம். அடுத்து நீங்க த்ரூ அவுட் அவரோட ஒரு கதை பண்ணீங்கன்னா இந்த சர்க்கிள் ஆயிரும். அம்மாயும் சுதாஷா நான் சொல்றேன் நடக்கும், கண்டிப்பா அது நடக்கும். அந்த மீம் பேஜஸ் பத்தி முன்னாடி நம்ம பேசணும். ஸோ என்னன்னா இன்னைக்கு ஒரு படம் ஹிட் ஆயிருக்கு அப்படின்னா அது மீம்ஸ்ல அந்த படம் அது மீம் கிரியேட்டர்ஸ் கிரியேட் பண்ணி பயங்கர ப்ரமோஷனா மாறுது. அதே மாதிரி ஒரு படம் சரியா போல அப்படின்னா அதுவும் மீமா வந்து அது இன்னும் காலி வந்து சில பேர் அவங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்களை தூக்கி கொண்டாடுறாங்க. குறிப்பா இந்த அண்டர் ரேட்டட்ன்ற ஒரு வார்த்தையை வந்து நம்ம நிறைய மீம்ல வந்து பார்க்க முடியும். அப்படி பல மீம்கள்ல உங்களுடைய முகம் இருந்திருக்கு. இவர் அண்டர் ரேட்டட் ஆக்டர், இவர் இன்னும் நிறைய பண்ணிருக்கணும், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இவருக்கு வந்திருக்கணும். இந்த அண்டர் ரேட்டட்ன்றத வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல ஃபர்ஸ்ட் இது வந்து ஏன் நம்மளை பார்த்து இந்த வார்த்தையை ஒண்ணு சொல்றாங்கன்னா நம்ம மேல இருக்க அதீத அன்பாலதான். நீ ஏன்டா இன்னும் ஒன்னும் பண்ணாம இருக்கிறன்ற அந்த ஒரு கோபமான ஒரு அன்பு இருக்குல்ல, அதுதான் அதோட வெளிப்பாடு தான் வந்து மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஆக்டர், அண்டர் ரேட்டட் ஜெம் அப்படிலாம் எல்லாம் பயங்கரமான ஒண்ணு போட்டு கடைசியில அண்டர் ரேட்டட்னு ஒண்ணு போடும்போது என்ன ஆகும்னா பங்கன் ஆயிடும். எனக்கு இதுல வந்து என்னன்னா உங்களுடைய அன்புக்கு நன்றி, சத்தியமா உங்களுடைய அன்புக்கு நன்றி. ஏன்னா இது நான் என்ன உங்களுக்கு பண்ணிட்டேன், நான் ஒரு படம் பண்றேன், காசு வாங்குறேன், நான் நடிச்சதை நீங்க பாக்குறீங்க, வேற ஒன்றும் நான் உங்களுக்காக நான் ஒன்றும் பொது சேவை கூட நான் எதுவுமே செய்யல. ஆனா நீங்க கொடுக்குற அன்பு இருக்குல்ல, இது வந்து விலை மதிப்பில்லாத ஒண்ணா இருக்கு. அந்த அண்டர் ரேட்டட்ன்ற ஒரு வார்த்தை மட்டும் என்ன ஆகுதுன்னா பாவம் அவருக்கு மட்டும் ஏன் இன்னும் அந்த நடக்கல அப்படின்னு ஒண்ணு ஆகுது இல்ல. எனக்கு அது ஒரு மாதிரி அனுதாப பார்வையா எனப்படுது. அந்த அனுதாபம் வந்து எனக்கு கொஞ்சம் வீக் ஆகுது. அது என்னன்னு இல்ல, கொஞ்சம் நல்லா நீங்க பேசிட்டு பட் யூ ஆர் ஒன் அண்டர் ரேட்டட் ஆக்டர் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா நமக்கே ஒரு மாதிரி டல்லாயிரும். அது எனக்கு கொஞ்சம் அந்த எம்பத்தி, இந்த அனுதாபம்
இது எனக்கு வேண்டாம், நான் 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 நல்லா இருக்கேன், நான் நல்ல நல்ல படங்களை பண்ணுவேன், சந்தோஷமா பண்ணுவேன், இல்லை எனக்கு பிடிச்ச படங்களை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னன்னு இல்லை, யாரையுமே வந்து இந்த அண்டர் ரேட்டட் இல்லை ஓவர் ரேட்டட்னு கூட வேண்டாம். ஆக்டரா குட் ஆக்டர் பேட் ஆக்டர் அப்படி கூட வச்சுக்கோங்க. அண்டர் ரேட்டட்னு நீங்க சொல்றது வந்து அந்த அன்புன்றது ஒன்றுத்துல நீங்க சொல்றீங்க, பட் அந்த அனுதாப பார்வை வேணாம். சரி இவ்வளவு போட்டி உனக்கு ஒண்ணுமே கிடைக்கல இல்ல அப்படின்னும் போது, யோ அது ஒரு நாள் கிடைக்கும்யா, அது கிடைக்கும், நான் நம்புறேன். நம்ம ஹாப்பி சோல், நான் ஒரு ஜாலியான ஆக்டர். ஸோ அந்த அன்புக்கு நன்றி, அண்டர் ரேட்டட் மட்டும் வேண்டாம். சூப்பர் சூப்பர்ண்ணா. ஸோ இதுக்கப்புறம் நீங்க பண்ற எல்லா படங்களுமே வந்து மிகப்பெரிய லெவலில் சக்சஸ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஸோ நீங்க சொல்ற மாதிரி ஐம் ஜாலி ஆக்டர் அப்படின்றீங்க, அது கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி, தேங்க்யூ ஸோ மச். விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. மகன் மகளுக்கு வரன் தேடுறீங்களா? கவலைய விடுங்க. உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை 25 ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி. இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.